மாத்தி மாத்தி இவங்க ஊழல் பண்ணாங்க, அவங்க ஊழல் பண்ணாங்க. இப்ப தைரியமா போய் நாங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாத போயிடுச்சு. இப்ப எங்க ஏரியால ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு அரசியல் ஒரு கட்சிக்காரங்க இருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு தப்பு இருந்தா நாங்க போய் கேட்க முடியாத சூழ்நிலை போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இப்ப இவங்க புதுசா வந்திருக்காங்க, ஏதாவது தப்பு பண்ணா நாங்கெல்லாம் போய் தாராளமா கேட்கணும். ஏங்க இது சரியில்லை, சரி பண்ணி கொடுங்க, இது பண்ணுங்க, அது கேட்கறோம் நாங்க. நான் டிஎம்கே கிடையாது, ரெட்டலையும் கிடையாது. அவங்கவுங்க ஓட்டு வந்து அவங்கவுங்க போட்டு இருந்தாலே ஜெயிச்சிருப்பாங்க. இது வந்து வீட்டுல அம்மா கிட்ட சொல்றது, அப்பா வந்து புள்ள கிட்ட போட சொல்றது, அப்படி சொல்லி ஜெயிச்சிட்டாங்க. விஜய் சொல்லி ஜெயிச்சிட்டாங்க. 2500 ரூபாய் நீங்க வாங்க மாட்டீங்களா? அது நீங்க குடுக்கல 2500 ரூபாய். அவ விஜய் வீட்டு பணம் எடுத்து அவரு குடுக்கல, கவர்மெண்ட்ல இருந்தா நம்மளுக்கு எடுத்து குடுக்கறாங்க. யார் வீட்டுக்கு மாத்தினீங்க? இப்ப டிராபிக் ஆவலையா? டிராபிக் ஆவலையா? குளத்தூர்ல தோத்துச்சுன்னு சொல்றாங்க. அவங்க ஆளுங்களே அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அவர் ஏடிஎம்கே பரம்பரையா இருப்பாங்க, ஏடிஎம்கே பரம்பரையா இருப்பாங்க. அதாவது பேசணும்னு நம்ம எதுவுமே பேசக்கூடாது. ஒரு வாய்ப்பு குடுத்துருக்கோம். எதுக்காக வாய்ப்பு குடுத்தோம்னா இல்ல எதுக்காக வாய்ப்பு குடுத்தோம்னா அவங்க பண்ண ஊழல் நமக்கு தெரியுது, கண் கூட தெரியுது. அதனால வாய்ப்பு குடுத்துருக்கோம். இப்ப அவங்களுக்கு விஷயம் தெரியல. இருங்க நான் சொல்றேன். அவங்க எங்க ஏரியால வந்து ஜெயிச்சவர் வந்து பாத்துட்டு போய் கிட்ட 1 வாரம் பாருங்க. எங்க ஏரியால ஜெயிச்சவர் வந்து ராம்குமார், அவர் ஜெயிச்சுட்டு வந்து பாத்துட்டு போய் கிட்ட 2 வாரம் ஆகுது. அவங்களுக்கு வந்ததே தெரியல. அவங்களுக்கு புரியுதுங்களா? இப்படிதான் விஷயம் தெரியாத 50 வருஷமா மாத்தி ஓட்டு போட்டு நாங்க மாட்டி முடிச்சு கிடக்கலாம். புரியுதுங்களா இல்லையா? அதுதான் எத்தனை நாள் ஆனாலுமே வந்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா மாத்தி இவங்க ஊழல் பண்ணாங்க, அவங்க ஊழல் பண்ணாங்க. இப்ப தைரியமா போய் நாங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாத போயிடுச்சு. இப்ப எங்க ஏரியால ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு அரசியல் ஒரு கட்சிக்காரங்க இருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு தப்பு இருந்தா நாங்க போய் கேட்க முடியாத சூழ்நிலை போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இப்ப இவங்க புதுசா வந்திருக்காங்க, ஏதாவது தப்பு பண்ணா நாங்கெல்லாம் போய் தாராளமா கேட்கணும். ஏங்க இது சரியில்லை, சரி பண்ணி கொடுங்க, இது பண்ணுங்க, அது கேட்கறோம் நாங்க. இன்னொன்னு இப்ப இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாத்தினாங்க, டிராபிக்கா இருக்குன்னு தானே மாத்தினாங்க. இப்ப டிராபிக் இல்லாத இருக்கா? அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். டிராபிக் இல்லாத இருக்கா? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாத்ததுக்கு காரணம் தெரியுங்களா? இன்னும் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லா பிரைவேட் பஸ் தான் நிற்கும். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பார்க்லாம் இருக்கு இல்லையா, பார்க் ஃபுல்லா பிரைவேட் பஸ் தான் நிற்கும். கவர்மெண்ட் பஸ் ஃபுல்லா எடுத்துட்டு பிரைவேட் பஸ்ஸுங்கிட்ட காசு வாங்கிட்டு ஃபுல்லா அப்படியே போட்டு வச்சுறாங்க. அந்த மாதிரி வேலை தான் இவங்க அதிமுகவும் சரி திமுகவும் பண்ணாங்க. இவங்க வந்தவங்க நல்லது பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது, பண்ணுவாங்க நம்பி போட்டிருக்கோம். பண்ணா சந்தோஷம், அவ்வளவுதான். மாத்தினாங்கன்னா மக்கள் எல்லாரும் இறங்கி போறாங்க, யாரும் போடல இல்லையா? ஏன்னா பயம், எழுத்து கேட்க முடியாது, யாராலையும் எழுத்து கேட்க முடியாது. நான் சொல்லிருக்கேன், அவங்க சொன்னாங்கன்னா அதிமுகல வந்து அந்த கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பஸ் ஸ்டாண்டு சொல்லுவாங்க கிளம்ப பக்கத்துல. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க போட்டு திட்டா நாங்க மாத்திட்டோம் இவங்க சொல்லுவாங்க. மாத்தி இவங்க சொன்னீங்கன்னே நம்மள சாப்பிட்டுனே தான் இருப்பாங்க. கடைசி வரலுமே வந்து இவங்க எந்த நல்லதும் யாருக்கும் செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் ஒரு மாற்றம் வரணும்னு போட்டோம். அவர் வந்து 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது, ஏதோ ஒண்ணு பண்றாருல. சாப்பாடு கட்டின்னு அங்க வேலைக்கு போற மாதிரி போறாருல. இப்ப ஆமா, வேற என்ன சொல்லுங்க? ஏதோ ஒண்ணு வேலைக்கு போற மாதிரி போறாரா இல்லீங்களா? வேலைக்கு போற மாதிரி போறாரா இல்லீங்களா? இப்ப எல்லா எம்எல்ஏவும் வேலை செய்யறாங்களா இல்லையா? எல்லா வட்ட செயலரும் வேலை செய்யறாங்களா இல்லையா? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? சரி, அவரும் சம்பாதிக்க தான் வரன்னு வச்சுங்களேன். நீங்களே எவ்வளவு நாள் தான் சம்பாதிப்பீங்க? சம்பாதிச்சுட்டு போட்டோமே. புரியுதுங்களா? நீங்களே எவ்வளவு நாள் தான் சம்பாதிப்பீங்க? சம்பாதிச்சுட்டு போட்டோம். அவரு நல்லவளா இருந்தாலும் அவர் கீழே இருக்கவங்க சம்பாதிக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, அவர் கீழே இருக்கிறவங்க ஆட்டோ ஓட்டணும் சம்பாதிச்சுட்டு போட்டோம், மூட்டை தூக்கணும் சம்பாதிச்சுட்டு போட்டோம், கொத்தனார் வேலைக்கு போகணும் சம்பாதிச்சுட்டு போட்டோம், கார்பெண்டர் சம்பாதிச்சுட்டு போட்டோம். ஏன் இவங்களே தான் வந்து சம்பாதிச்சுனே இருக்கணுமா? புரியுதுங்களா? அவரு நல்லவரா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க வந்து அவன் நல்லவரு, கூட இருக்கிறவங்க தான் சம்பாதிப்பாங்க நீங்க சொல்றீங்களா? சம்பாதிச்சுட்டு போட்டாங்க. நீங்களே எவ்வளவு நாள் தான் சொல்றீங்க? புரியுதுங்களா? இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாட்டினது பெரிய அநியாயம். சரிங்களா? ஏன்னா பிரைவேட் பஸ்ஸுக்கு காசு வாங்கி தான் மாத்திருக்காங்க. ஏன்னா இப்ப டிராபிக் இல்லாத எல்லாம் கிடையாது. ரெண்டாவது பார்க் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு பார்க் ஜெயநகர்ல, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பார்க் இருக்கு, அந்த பக்கம் ஒரு பார்க் இருக்கு. ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஒரு பார்க் இருக்குன்னு அவசியமே கிடையாது. எங்க பார்க் இருக்கு, எங்க பிரிட்ஜ் கட்டணுமோ எல்லாத்தையும் கட்டி எதுல பணம் சொன்ன முடியுமோ எல்லாம் சொன்னிக்கிறாங்க. பிரிட்ஜ் கட்டதுல காசு, இப்ப நான் 1 கோடி செலவு பண்ணி 100 கோடி கணக்கு எதெல்லாம் இல்ல. பார்க் கட்டதுல காசு, நான் 1 கோடி செலவு கணக்கு பண்ணிட்டு 100 கோடி எதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி எதெல்லாம் வந்து நம்ம சம்பாதிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கடன்லாம் நம்ம தலையில தான் விடும். நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துவாங்க. பெட்ரோல் விலை ஏற்றிருக்காங்க, ஒண்ணா ஏத்தினே இருப்பாங்க. இலவசம் நம்ம குடுக்கறத கட் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் ஒண்ணு லஞ்சம் வாங்காத, ஊழல் வாங்காத, கரெக்டான பொருள் கரெக்டான விலையில வித்தா போதும். சரியா, ஓரளவுக்கு சரியா போயிடும். சரிங்களா? இந்த கடன் வந்து இந்த ஆட்சியில மட்டும் இருக்குன்னு சொல்ல, அந்த ஆட்சியில சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்த ஆட்சியில சொல்லுவாங்க. அவங்க விட்டுட்டு போகும்போது கஜனால பணமே இல்லைன்னு இவங்க சொல்லுவாங்க, இவங்க விட்டுட்டு போகும்போது இவங்க சொல்லுவாங்க. மாத்தி இப்படிதான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது நமக்கு தெரியாது. ஆனா என்ன பார்த்தாலும் இந்த 2 கட்சிங்க இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு புதுசா யாரு வந்தாலும் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சோம், கொடுத்துட்டோம். அவ்வளவுதான். இவங்க குறை சொல்லதான் செய்வாங்க. சரிங்களா? இவங்க சொல்றாங்களா 6 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிடும், இப்பவே ஆட்சி கலைஞ்சு போச்சு. இல்ல இப்பவே ஆட்சி கலைஞ்சிச்சு. நீ 6 மாசத்தை பத்தி பேசுற? உங்களுக்கு இப்பவே கலைஞ்சு போச்சு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுத்தி ஓடி இருக்கிறாங்க, துணி காணும் ஓடுறாங்க. புரியுதுங்களா? நீங்க அத்தவனை பத்தி பேசக்கூடாது. நீங்க தனியா நின்று எத்தனை இடம் ஜெயிக்க முடியும் உங்களால? இல்ல திருப்பி நீங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்றீங்க, திருப்பி எல்லாமே கேன்சல் பண்ணுங்க. எடப்பாடி ஓரத்துல நிக்கிட்டோம், ஸ்டாலின் ஓரத்துல நிக்கிட்டோம், விஜய் ஓரத்துல நிக்கிட்டோம். 3 பேர்ல யாரும் ஜெயிக்கிறாங்க பாத்துட்டோம். நீங்க மத்தவங்க எல்லாம் பேசுறீங்க, எதுவுமே பண்ண முடியாது.
புரியுதுங்களா? ஏன்னா அவர் வேலை செய்யறாரு, அதுதான். அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. நான் டிஎம்கே கிடையாது, ரெட்டலையும் கிடையாது. அவங்கவுங்க ஓட்டு வந்து அவங்கவுங்க போட்டு இருந்தாலே ஜெயிச்சிருப்பாங்க. இது வந்து வீட்டுல அம்மா கிட்ட சொல்றது, அப்பா வந்து புள்ள கிட்ட போட சொல்றது, அப்படி சொல்லி சொல்லியே ஜெயிச்சிட்டாங்க. விஜய் சொல்லி ஜெயிச்சிட்டாங்க. இனிமே அவர் வந்து நல்லது பண்ணிட்டோம். 2500 ரூபாய் கொடுக்கறது அது இது எதுவுமே பெருசு கிடையாது. இருக்கிறது நல்லது பண்ணா போதும். ஏன்னா அவங்கவுங்க வேலைக்கு போனா அவங்கவுங்க சாப்பாடு. நீங்க பதில் சொல்லி 2500 ரூபாய் கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்களா? அது நீங்க குடுக்கல 2500 ரூபாய். அவ விஜய் வீட்டு பணம் எடுத்து அவரு குடுக்கல. கவர்மெண்ட்ல இருந்தா நம்மளுக்கு எடுத்து குடுக்கறாங்க. யார் வீட்டு காசு 2500 ரூபாய் நீங்க காசு கொடுங்க, கொடுக்க கட்டிப்பாங்க. எப்படி குடுக்குறீங்களோ அப்படி எங்க கிட்ட தான் வாங்க போறீங்க. இப்ப யாரும் வந்து இப்ப யாரும் குடுக்கறத பத்தி எல்லாம் பேசல, நீ குடுக்கறத பத்தி பேசல, வாங்கறத பத்தி எல்லாம் பேசல. நாங்க என்ன சொல்றோம்னா ஊழல் என்ன பண்ணீங்க, அதுதான். இந்த பஸ் ஸ்டாண்ட் ஏன் மாத்தினீங்க? எவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்ட், ஆசையிலே 2வது பஸ் ஸ்டாண்ட் ஏன் மாத்தினீங்க? இப்ப டிராபிக் ஆகலையா? தோத்துச்சுன்னு சொல்றாங்க. அவங்க ஆளுங்களே அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அவர் எவ்வளவு பரம்பரையா இருப்பாங்க, ஏடிஎம்கே பரம்பரையா இருப்பாங்க. வேலை செய்யாம வந்து அந்த தொகுதியில நிக்க முடியாதுல்ல. சொல்லுங்க. ஏதோ நான் இவர் வந்தாரா, இவர் மேல அவர் மேல கோபம் கிடையாது. இப்ப கூட இந்த 15 நாளா என்னமோ ஏதோ சொல்றாங்க, யூடியூப்ல போடுறத போட்டுதான் இருப்பாங்க. ஆனாலும் அதுல 2-3 பொய் எல்லாம் இருக்கும். அது வந்து எல்லாமே நம்ம விஜய் மேல காரணம் போட முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு இந்த 3 நாள் யாராவது திருப்பி சொல்லிருக்காங்களா? இவ்வளவு சொல்லி 15 நாள்ல இவ்வளவு ஊழல் நடந்துச்சு, இவ்வளவு பேரை புடிச்சிட்டாங்க, இத்தனை பேர் 3 நாள்ல வந்து யாராவது தீர்ப்பு சொல்லிருக்காங்களா, புடிச்சிருக்காங்களா நேர்ல போய்? இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன நடந்தது தெரியுங்களா உங்களுக்கு? 6 வயசு குழந்தைய ஒரு கோயில்ல போயிட்டு இது பண்ணாங்க. எத்தனை மாசம் கழிச்சு தீர்ப்பு சொன்னாங்க தெரியுங்களா உங்களுக்கு? 3 நாள் யாராவது சொல்லிருக்காங்களா? அதாவது பேசணும்னு நம்ம எதுவுமே பேசக்கூடாது. ஒரு வாய்ப்பு குடுத்துருக்கோம். எதுக்காக வாய்ப்பு குத்தோம்னா இல்ல எதுக்காக வாய்ப்பு குத்தோம்னா அவங்க பண்ண ஊழல் நமக்கு தெரியுது, கண் கூட தெரியுது, அதனால வாய்ப்பு குடுத்துருக்கோம். இப்ப எங்களுக்கு எல்லாம் வந்து நாங்களாம் அலுமினியம் ஃபேப்ரிகேஷன், எங்களுக்கு வந்து ஒரு டூல்ஸ், கட்டிங் மிஷின், ஒரு 4-5 பொருள் எடுத்து நாங்க வேலைக்கு போவோம். ஒரு ஊருக்கு போனா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வருவோம், அப்படியே ஒரு 10 நிமிஷத்துல வரும், ஒரு வண்டி வரும், போயிட்டே இருப்போம். இப்ப நாங்க கீழாம்பாக்கம் போய் போனோம், அதுவே எங்களுக்கு ஒரு ஊர் தான். கீழாம்பாக்கம் போனா அங்கிருந்து 2 கிலோமீட்டர் நாங்க நடந்து உள்ள போனோம். அவங்களுக்கு விஷயம் தெரியல. இருங்க நான் சொல்றேன். எங்க ஏரியால வந்து ஜெயிச்சவர் வந்து பாத்துட்டு போய் கிட்ட 1 வாரம் ஆகுது பாருங்க. எங்க ஏரியால ஜெயிச்சவர் வந்து ராம்குமார், அவர் ஜெயிச்சுட்டு வந்து பாத்துட்டு போய் கிட்ட 2 வாரம் ஆகுது. அவங்களுக்கு வந்ததே தெரியல அவங்களுக்கு. புரியுதுங்களா? இப்படிதான் விஷயம் தெரியாத 50 வருஷமா மாத்தி ஓட்டு போட்டு நாங்க மாட்டி முடிச்சுட்டு கிடக்கலாம். புரியுதுங்களா இல்லையா? அதுதான்.